வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜி என் நேருவை கைது செய்து தரதரவென இழுத்து செல்லும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஊழல் என்றால் திமுகவின் ஆட்சியில் மிகப்பெரிய ஊழலை செய்த 2 நபர்கள் செந்தில் பாலாஜி, என் நேரு, அடுத்தபடியாக துரைமுருகன், பொன்முடி மற்றும் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரது பெயரும் இடம்பெற்றிருந்ததை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். தற்பொழுது என் நேரு, செந்தில் பாலாஜியை கைது நடவடிக்கை மேற்கொள்ள நீதிமன்றத்திடம் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால் இவர்கள் இருவரையும் தரதரவென்று டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி மக்களின் சோதனை காலமாக மாறியதை தொடர்ந்து இரவோடு இரவாக வங்கி கணக்கிற்கு 5000 ரூபாய் செலுத்தி நற்பெயரை ஏற்படுத்திவிட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இது நிச்சயம் திமுகவின் வாக்கு வங்கியை உயர்த்தாது. ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த ஊழல்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதித்துவிட்டது. அதை 5000 ரூபாய் கொடுத்து சரிகட்ட முடியாது. சேலத்தில் விஜய் அவர்கள் பேசினார் என்ற ஒரு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கலைஞர் என்ற நபரின் மகனாக இருந்து கொண்டு திமுகவின் தலைவராக செயல்படலாம், ஆனால் என்னை போல் புதிய கட்சியை ஆரம்பித்து மக்களின் ஆதரவை உங்களால் பெற முடியுமா என்ற ஒரு வார்த்தையால் திமுகவின் ஒட்டுமொத்த கதையையும் விஜய் அவர்கள் முடித்துவிட்டார். விஜய் அவர்களது செயல்பாடுகளும் அவர் பாணியையும் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே பின்பற்றுவதை விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்பதையும் பலரும் கூறி வருகிறார்கள். தற்பொழுது என் நேரு, செந்தில் பாலாஜியின் கைது நடவடிக்கை டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். நிச்சயம் இவர்கள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் திமுகவின் தலைவலியாக ஸ்டாலின் அவர்களுக்கு பேரிடியாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்களாலும் அதிமுகவாலும் திமுக 2026க்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக அகற்றப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி, என் நேரு இவர்களுக்கு தண்டனையாக என்ன வழங்கலாம்? குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் என்ன தண்டனை வழங்கலாம்? இவர்களது சொத்துக்களை என்ன செய்யலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக